ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அவருக்கு என்று 1000 கஷ்டங்கள், பொருளாதாரத்தில் கோடிகளை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் உடம்பில் டஜன் கணக்கில் நோய்களை சுமந்து கொண்டிருப்பார். எனவே தன் நிறைவு பெற்ற மனிதனை தரணியிலே காண முடியாது. ஏதேனும் ஒரு வகையில் சிறு சிறு குறை இருந்து கொண்டுதான் இருக்கும். குறையில்லாத மனிதன் என்று யாருமே கிடையாது. நிறைவு கொண்டவன் யார்? அந்த இறைவன் மட்டுமே. எல்லாம் அல்ல இறைவன் மட்டுமே. அந்த இறையை நாடி குறையை களைய முயல்பவனே முழுமையான மனிதன். என்னை போல நீங்களும் பாபாவை சரணடைந்து வாழ்க்கையில் நீங்க பல அற்புதங்களை கொண்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளமாக்க வேண்டுமென்றால் சாயின் பாதங்களை இறுக பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை அழகான வாழ்க்கை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை வளமாக்க உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேர சாயப்பாவை இறுக பிடித்து கொள்ளுங்கள். உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். அதனால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது. எப்பொழுது இதை பார்க்கின்றாயோ அதற்கான ஆரம்ப புள்ளியாக அது உன்னை வந்து சேரும் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து விழும். என் தங்கமே, உனக்காகவே உன் அப்பா எப்பொழுதும் போராடி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய நன்மைக்காகவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். உன் கர்மாவை போக்குவதற்காகவே நான் இங்கு பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் இங்கு பிச்சை எடுக்க உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு அகழ்வதை நீயே பார்க்க போகிறாய். நான் உனக்காக போராடி கொண்டிருக்கையில் எனக்காக நீ அங்கு நன்றாக இருப்பாய் என்று நான் நம்பிக்கையிலே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, உன் அப்பா நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காகவே. உன் மனதில் உள்ள குழப்பங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு. உன் மனதிலுள்ள கஷ்டங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு. உன் மனதிலுள்ள துயரங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு. உன் பிரச்சனைகளை எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்துவிடு. உன் சுமைகளை எல்லாவற்றையுமே என் மீது ஏற்றிவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். தூக்கி எறிவதை நீ தூக்கி எறிந்துவிட்டால் நான் உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக தாராளமாக என்னால் அள்ளி அள்ளி கொடுக்க முடியும். நீ அங்கு சுமந்து கொண்டிருக்காதே. உன் சுமையை தாங்குவதற்காகவே நான் இருக்கிறேன். சீரடியிலிருந்து இதை நான் உனக்கு என்னுடைய வாக்காக தருகிறேன். என்னுடைய சத்திய பிரமாணமாக இதை ஏற்றுக்கொள். உன் சுமைகளை தாங்கவே நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக உன் சுமைகளை நீ தாங்க வேண்டும்? எல்லாவற்றையும் உன்னுடைய முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். என் பாதங்களை மட்டும் நீ பிடித்து கொண்டிருந்தால் போதும். உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நாளை நானே எழுதிவிடுகிறேன். நிச்சயம் உன் கையில் கிடைக்கும்படி என்னுடைய அற்புதங்களை நான் செய்கிறேன். நீ நம்பிக்கையோடு பொறுமையோடு எனக்காக காத்திரு. நீ கஷ்டப்பட்டது போதும். அனைத்தும் சரியாக போகிறது. தைரியமாக இருந்து. அல்லாஹ் மாலிக்காகிய நான் என்றும் உன்னுடன் இருப்பேன். தகுதியில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள். பாபா உன்னுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக துணை இருப்பார். உலகத்தில் இயங்கும் அனைத்தும் எனது கட்டளைப்படி இயங்கு வருகிறது. காற்று, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், ஜீவராசிகள் இப்படி அனைத்தும் எனது விடியலுக்காகவும் அசைவுகளுக்காகவும் தினமும் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நான் அசையாமல் போனால் என்னவாகும் என்று சற்று நினைத்துப்பார். எனக்கு அழிவு என்பதே கிடையாது. நான் உனக்காகவே அவதரித்தவன். உனக்காக உன் கர்ம பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன். உன் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தேவைகளையும் எனது காலடியில் விட்டுவிடு. என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன். எதையும் நெருங்க விட மாட்டேன். உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய். உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா? என்னுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கிறாய். எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும். என் செல்வங்களை காப்பதற்கு வந்த சத்குரு நான். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன். காத்திரு, கலங்காதே, நம்பிக்கையுடன் இரு. உன் பின்னால் பேசுபவர்களை கண்டு கொள்ளாதே. அவர்களால் பேச மட்டுமே முடியும்.
உன் நிழலை கூட அவர்களால் தொடக்கூட முடியாது. விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும். பொறுமையோடு இரு மகளே. சாயப்பா இருக்கும்போது எதற்கும் கலங்காதே. நானே அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பேன். உதி என்பது வெறும் கட்டையின் சாம்பல் அல்ல, அது மிகவும் புனிதமானது. இதை எங்கு சென்றாலும் உடல் நலம் குன்றி இருந்தாலும் உதியே கதி என்று இரு. உதியை நம்பு, எல்லாம் ஜெயமாகும். ஒவ்வொரு கதவு மூடப்படும் போதும் மற்றொரு கதவு திறக்கும். மூடிய கதவை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தால் திறக்கும் கதவு தெரியாது. சில கதவை திறக்க முயற்சி அவசியம், சில கதவை திறக்க பொறுமை அவசியம். எந்த கதவையும் திறக்க தன்னம்பிக்கை அவசியம். உன்னோடு இருப்பது உன் சாய் தேவா. என் குழந்தையே, இது உனக்கும் எனக்கும் உண்டான போட்டி அல்ல, பக்திக்கும் பகவானுக்கும் உண்டான போட்டி. சந்தேகம் வேண்டாம், ஜெயிக்கப் போவது நீதான். உங்கள் விருப்பங்களே உங்கள் வரம். ஆசைகள் நிறைவேற காத்திருப்பதால் உன் பாதையை மறந்து விடுகிறாய். ஏதோ ஒரு வேலைக்காக கடவுள் உன்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். நேரத்தை வீணாக்காதே. மனிதர்கள் உனக்கு எல்லா வழிகளை மூடினாலும் சாய் உனக்கென்று புதிய வாசல்களை திறப்பார். நீ எதை நினைத்து என்னிடம் வேண்டினாயோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். அதற்கான நேரம் வந்துவிட்டது. மனம் தளராதே. உன்னால் முடியும் என்றே போராடு. துணிந்து நில். வெற்றி கனிகளை பறிப்பாய். உன் பக்கத்தில்தான் நான் இருக்கிறேன். உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது, அது நிறைவேறியே தீரும். எனது வழிமுறைகளை பின்பற்றி முன்னேறு. உனக்கு அறிவுரைகளை சொல்ல என்னால் மனித உருவில் வர முடியாது. உனக்கு அறிவுறுத்த நான் வெவ்வேறு வடிவங்களை பயன்படுத்துவேன். நீங்கள் அந்த வடிவங்களையும் வழிகாட்டுதல்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருவேன் உனக்காக, எந்த வடிவிலும் வருவேன். கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்களையும் காண்பாய். ஒரு கதவு மூடப்படும் போது அதை விட சிறந்த ஒரு கதவு திறக்கப்படுகிறது. அதனால் மூடிய கதவையே பார்த்து கொண்டு திறக்கப்படும் கதவை தவற விட்டு விடாதீர்கள். உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன். நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ கதறும் போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று என் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்தடையும். அவசரப்படாதே. நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே. நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய். கர்மா என்றதால் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது. அதனால் நீ கவலை கொள்ளாதே. உன் மனதை நான் அறிவேன். நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு. நான் கவனித்துக் கொள்கிறேன். உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் கைப்பிடித்து நடக்கச் செய்வேன். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையாய் வாழ்வேன். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு. உன் கண்ணில் எப்போது கண்ணீர் வடிந்தாலும் அதை துடைத்து உன் கஷ்டத்தை போக்க சாயப்பா நான் வருவேன். இது உனக்கும் எனக்கும் உண்டான போட்டி அல்ல. கவலைப்படாதே. உன் நிழல் கூட இனிமேல் பிரகாசமாய் இருக்கும். உன்னுடைய பொறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிறது. அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்குள் நிறையவே வந்துவிட்டது. ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாய் அல்லவா? அதுபோல உனக்கு பொறுப்பு கூடும்போதும் கூடுதல் சக்தி தேவை. திறம்பட சமாளிக்க என்பதை நான் அறிந்து என்னுடைய முழு சக்தியையும் நான் உனக்கு தரப்போகின்றேன். அதை நீ திறம்பட சமாளிக்கத்தான் போகின்றாய். உற்சாகமாக இரு. நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னால் எதையும் எளிதாகவே சாதிக்க முடியும். உனக்கு வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் எல்லாவற்றையுமே நான் அழித்து விட்டேன். உன் தலைவிதியை நான் சரி செய்து விட்டேன். இனி எதற்காக அச்சம் உனக்கு? ஏன் அச்சப்படுகிறாய்? உன்னால் உன் வாழ்க்கையை திறம்பட சமாளித்து கொண்டு என் துணையோடு நீ செல்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உன்மேல் உனக்கு இருக்கிறதா என்று பார். நம்பிக்கை கொள். என் மீது உனக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்க்கையை நீ எளிதாக அற்புதமாக கடந்து விடுவாய். எல்லோரும் வந்து உன்னிடம் இப்போது என்ன ஆயிற்று உனக்கு என்று கேட்கின்றார்கள். அந்த அளவுக்கு என் பெயரை கூட உச்சரிக்க முடியாதவாறு பல்வேறு சிந்தனையில் மூழ்கியிருக்கின்றாய். கவலைகள், கஷ்டம் பற்றிய நினைவுகள் உன்னை ஆக்கிரமித்திருக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியாது. இது உனக்கும் எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது. அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை. இது நீ தெரிந்தும் உணராமல் இருக்கின்றாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் அல்லவா?
அப்படி இருக்கும்போது இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் அதை ஆற்றாமல் என்னென்னவோ நினைத்து கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றாயே? ஏன்? பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கின்றேன். என்னை மீட்பார் யாரும் இல்லையே என உன்னுடைய புலம்பல் எனக்கு கேட்கின்றது. எப்போது இந்த செய்தி என் கண்ணில் படுகிறதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் கால வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. இதுவரை இப்படி எதுவும் உன் கண்ணில் பட்டிருக்காது. இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறது என்றால் நீ விடுதலையின் காலடியில் வைக்கப் போகிறாய் என்ற அர்த்தம். உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன். இப்போது நீ பிரச்சனைகளை தடங்கல்களை எல்லாம் கழுத்து வரை சமாளித்து விட்டாய். மூழ்க இருந்த உன்னை என் கைப்பிடித்து நான் தூக்கிவிட்டேன். இனி அதை பற்றி கவலைப்படாதே. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றிலுமே இருந்து நீ மூழ்கி போக இருந்த உன்னை நான் காப்பாற்றிவிட்டேன் அல்லவா? இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. சந்தோஷமாகவே நீ வாழப் போகின்றாய். நல்லது நடக்கும். உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறப் போகின்றது. விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக நாம் அப்பாவை பார்க்கின்றோம், வேண்டுதல் வைக்கின்றோம், ஆசையும் பெறுகின்றோம். பல சமயங்களில் நிறைவேறும் வேண்டுதல்கள் சில சமயங்களில் கேட்கப்படுவதில்லை. அப்படியானால் நம் வேண்டுதல்களை அவர் நிராகரிக்க காரணம் என்ன? இந்த வேண்டுதல்களின் பலன் நமக்கு வேண்டாம் என பாபா தீர்மானிப்பதுதான். அந்த தீர்மானத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொள்ள விரும்பினால், அப்பா இந்த பொருளை அடைவதற்கு என்னை தகுதிப்படுத்து, இந்த பொருள் என்னிடத்தில் வந்தால் அதை வைத்து காப்பாற்றும் மனதிடத்தையும் வேறு வழிவகைகளையும் உருவாக்கி கொடு என்று வேண்டுதல் வையுங்கள். அவரிடம் இதுதான் எனக்கு வேண்டும் என்று அடம் பிடிக்காதீர்கள். அப்பாவிற்கு தெரியும் உனக்கு அது கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று. மனிதன் எந்த நிலையில் இருக்கின்றானோ அந்த நிலையில் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழவே விரும்புகின்றான். அத்தகைய மகிழ்ச்சியை அனுபவிக்க மனிதன் கடவுளை தேட வேண்டும். வெறும் உணவையோ உடையையோ அல்ல. ஆனால் கடவுள் எங்கே வசிக்கின்றார்? பக்தன் வழிபடும் இடம் கடவுளின் இருப்பிடம் என்று கூறப்படுகின்றது. உண்மையில் கடவுள் தன்னை நேசிப்பவர்களின் இதயங்களில் வாழ்கின்றார். தன்னை உணர்ந்தவர்கள் தங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு சேவை செய்வதன் மூலம் கடவுளின் பலிபீடத்தில் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். சமுதாயத்தில் ஏழைகளுக்கு சேவை செய்வது உண்மையில் தெய்வீக சேவையாகும். கடவுள் சக மனிதர்களின் வடிவில் மக்களை காப்பாற்ற வருகின்றார். தேவைப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற தேவன் நம்மை அவருடைய கருவிகளாக பயன்படுத்துகின்றார். நாமும் அவருடைய கருவிகள்தான். அப்பா நமக்கு கொடுத்தது நாம் பிறருக்கு கொடுப்போம், அவ்வளவுதான். எல்லாவற்றையும் அல்ல. நம்மால் சிறிதாக கொடுக்க முடிந்தால் கொஞ்சம் கொடுங்கள். மற்றவர்களுக்கு நாமே கடவுளாக தெரிவோம். யாரோ ஒருவருக்கு உதவ யாருமே இல்லை என்று நினைக்கும் பட்சத்தில் நீ சென்று உதவிக்கரம் நீட்டிப்பார். நீயே அவர் கடவுள் உன்னை கையெடுத்து கும்பிடுவார். அப்போது தெரியும் உனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று, உன்னுடைய மனதில் எவ்வளவு நிம்மதி ஏற்படும் என்று. கடவுள் உணர்தலுக்கான பாதையை தீர்மானிக்கும் திறன் நம் ஒவ்வொருக்கும் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நாம் விரக்தியடைய தேவையில்லை. சமூக சேவை செய்ய பல வழிகள் உள்ளன. பலவீனமானவர்களுக்கும் ஆதரவு அற்றவர்களுக்கும் நம் சக்திக்கு உட்பட்டு உதவ முடியும். முழு அர்ப்பணிப்புள்ள சமூக சேவையாளருக்கு உதவி மற்றும் ஆதரவை பணமாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது உழைப்பின் மூலமாகவோ வழங்க முடியும். உழைப்பின் மூலமாகவோ வழங்கினால் மிகவுமே நல்லது. ஒரு சிறு விதையை நட்டால் அது பெரிய மரமாக வளர்ந்து பலரின் பசியை போக்குகின்றது. சமூகத்திற்கு நாம் செய்யும் சேவையும் அப்படித்தான். அதுபோல தன்னலமற்று முழு மனதுடன் நம்மால் இயன்ற சேவையை செய்தால் அப்பாவின் அளவற்ற அருளை அனுபவிக்க தகுதி உடையவர்களாகிவிடுவோம். நாமும் கடவுளாக தெரிவதற்கு கடவுள் நம்மை அர்ப்பணித்திருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார். நாமும் சிறு சிறு உதவிகளை செய்வோம். உன்னிடம் யாராவது வந்து நீ வணங்கும் கடவுள் உண்மையில் இருக்கிறாரா என்று உன்னை குழப்ப முயற்சித்தாலும் நீ தெளிவாக என்னுடைய அப்பாவை நான் நன்கு அறிவேன், நான் நன்கு உணர்ந்துமிருக்கின்றேன் என்று தெல்ல தெளிவாக அவரிடம் சொல்லிவிடு. கடவுள் உண்மையில் இருக்கின்றார். அவரை நான் நேரிலும் பார்த்திருக்கின்றேன்.
என் கூடவே அவர் இருந்து கொண்டும் இருக்கிறார் என்று அவருடைய நெற்றியில் அடித்தது போல நீ சொல்லிவிடு. எதற்கும் பயப்படாதே. அவர்கள் உன்னை குழப்ப பார்க்கிறார்கள். அவர்கள்தான் மாயை. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யார் குழப்பினாலும் உன்னுடைய வாழ்க்கையானது சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது. உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கி சிறப்பான எதிர்காலம் அடையும் என்பதில் நான் உனக்கு தெளிவான வாக்கை தருகிறேன். அதிலும் நீ தெளிவாக இருக்க வேண்டும். யார் குழப்பினாலும் நீ குழம்பக்கூடாது. என்னுடைய கவசத்தை நீ படித்து கொண்டே இரு. வெற்றிலை தீபத்தை நீ எனக்காக நீ ஏற்ற வேண்டும். வெற்றிலை தீபத்தை ஏற்றி எனக்காக வெற்றிலை மாலையும் கட்டி வர வேண்டும். எந்த வழியில் நீ என்னை வழிபட்டாலும் நான் உனக்கு நிச்சயம் அருள் புரிவேன். உனக்கு துணையாக நான் இருப்பேன். ஒன்றை மட்டும் நீ கவனித்தாயா என்பது எனக்கு தெரியவில்லை. கவனித்துப்பார் அல்லது பின்னோக்கி சிந்தித்துப்பார். என்னை வழிபட ஆரம்பித்து உன் பக்தியின் முன்னேற்றத்தின் சாட்சியாக உன்னுடைய அழுகை குறைந்திருப்பதை நீ கவனித்திருப்பாய் என்று அறிகிறேன். நீ இதற்கு முன்பு தொடர்ந்து பல இரவுகள் அழுது இருக்கின்றாய். அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உனக்குள்ளே ஒரு தைரியம் வந்து உன்னை சுற்றி நல்ல சூழல் உருவாக நல்ல நேர்மறை எண்ணத்தோடு நீயும் ஒத்துழைத்து எல்லாம் சரியாக செல்கிறது. ஆனாலும் அடிமனதில் உன்னுடைய ஆள் மனதில் எல்லாம் எப்படி சரியாகிறது, ஏதாவது தவறாகிவிட்டால் என்னும் சந்தேகம் அவ்வப்போது எட்டி பார்க்கின்றது. அப்படி வரும்போது நான் துணை என்று நீ கூறு. என்னுடைய கடவுள் இருக்கின்றார், கடவுளே எனக்கு துணை இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயம் உன்னுடைய குழப்பம், உன்னுடைய சந்தேகம் எல்லாம் நீங்கிவிடும். மாயை உன்னை விட்டு அகன்று ஓடிவிடும். நிச்சயம் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். யார் வந்து உன்னிடம் எதை கூறினாலும் நம்பாதே. அது ஒரு முறைக்கு பல முறை நல்லதா கெட்டதா, இவர்கள் சொல்வது அனைத்தும் உண்மையா என்று தீர விசாரித்துப்பார். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று உன்னை சோதித்து பார்க்கவே அந்த எதிர்மறை சூழல் உன்னை ஆட்கொள்ள பார்க்கும். அதிலிருந்து நீ தப்பித்துக்கொள். மாயையின் வலையில் சிக்கிக் கொள்ளாதே. அவர்களுக்கு நான் புரிய வைத்துக் கொள்கிறேன். நீ தெளிவாக இரு. என்னுடைய அப்பா, என்னுடைய கடவுள் என் கூடவே இருக்கிறார் என்று.